தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கிறிஸ்தவ மக்கள் ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். அந்த விழாவை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக இன்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இன்னும் ஒரு சில நேரத்தில் எங்கள் வழிபாடை நடத்த இருக்கின்றோம். வழிபாடை உங்களுக்காக, உங்கள் கருத்துக்களுக்காக, குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஈஸ்டர் பெருவிழா என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார். தன்னுடைய 33ஆம் வயதில் இறந்தார். இறந்து 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு எல்லா மக்களையும் தனியாக குழுவாக சந்தித்தார். அவர்களே பலர் அவர்களிடமிருந்து நன்மைகள் பெற்றவர்கள், ஒரு சிலர் அவர்களை விமர்சனம் செய்தவர்கள். அவற்றையெல்லாம் பாராமல் எல்லோருக்கும் சமாதானம் என்று வாழ்த்துரைத்தார். அந்த சமாதானம் தான் இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை. இயேசு வாழ்ந்த பொழுது பல மதிப்பீடுகளை நம்ம கற்றுக் கொடுத்தார். அன்பு, மன்னிப்பு, இரக்கம், இன்னும் பல மதிப்பீடுகள். இவையெல்லாம் நாம் கடைபிடித்தால் நம்முடைய நாடு ஒற்றுமையான நாடாக, சகோதர சகோதரர்களின் மனப்பான்மை வாழ்கின்ற நாடாக அமையும். இயேசு கிறிஸ்து மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் சொல்கின்றார், நீங்கள் நிலை வாழ்வை, அதாவது மோட்ச வாழ்வை பெற வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். ஏனென்றால் ஏழைகள் வடிவில் நான் வருகின்றேன், பிச்சைக்காரன் என்பவன் அவனுடைய வடிவில் நான் வருகின்றேன். இவ்வாறு பிச்சைக்காரர்களுக்கு உதவுகின்ற பொழுது, வறியவர்களுக்கு உதவுகின்ற பொழுது நாம் நிலை வாழ்வை பெறுவோம். அந்த வாழ்வை பெறுவதற்காக இயேசு வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்கள். இறைவன் உங்களையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இறையாசி.